ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். வரும் 4/5/2024 சனிக்கிழமை அன்று வர்த்தினி ஏகாதசி வருகிறது. வர்த்தினி ஏகாதசி என்றால் என்ன? ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் தேய்பிறையில் தோன்றக்கூடிய வர்த்தினி ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பவிஷ்யோத்தர புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை மகாராஜா யுதிஷ்டிரர் பகவான் கிருஷ்ணரிடம் கூறினார், ஓ வாசுதேவா, எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயரையும் அதன் பெருமைகளை பற்றியும் எனக்கு விளக்குங்கள். பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார், என தருமை நண்பா, இந்த ஏகாதசியின் பெயர் வர்த்தினி. இது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் ஒரு ஜீவன் தன் பாவ விளைவுகளை குறைத்து கொண்டு நிரந்தரமான ஆனந்தத்தை அடைந்து மிகுந்த பாக்கியசாலி ஆகிறான். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் ஒரு துர்பாக்கியசாலியான மனைவியும் பாக்கியசாலி ஆகிறாள். ஒருவன் இப்பிறவியிலும் அதற்கு பின்னரும் ஆனந்தத்தையும் நல்ல அதிர்ஷ்டமும் அடைகிறான். அவர்கள் அனைத்து பாவ விளைவுகளும் நீங்க பெற்று பிறப்பு இறப்பு என்ற சூழலில் இருந்து விடுபட்டு இறைவனின் தூய பக்தி தொண்டை அடைகின்றனர். இந்த ஏகாதசி விரதத்தை சரியான முறையில் கடைபிடித்து மன்தாதா என்ற மன்னன் முக்தி பெற்றார். மேலும் துந்துமாரா போன்ற பல மன்னர்கள் இந்த ஏகாதசியை கடைபிடித்து முக்தி பெற்றனர். 10,000 ஆண்டுகள் தவம் புரிவதன் மூலம் அடையும் பலனை ஒருவர் இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் எளிதில் அடைவார். சூரிய கிரகத்தின் போது குருஷேத்திரத்தில் 40 கிலோ தங்கத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் அடையும் புண்ணியத்தை ஒருவர் சுலபமாக இந்த வர்த்தினி ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் அடைவார். மன்னர்களில் சிறந்தவனே, ஒரு குதிரையை தானமளிப்பதை விட ஒரு யானையை தானமளிப்பது சிறந்தது. யானையை தானமளிப்பதை விட நிலத்தை தானமளிப்பது சிறந்தது. நிலத்தை தானமளிப்பதை விட எள் தானம் உயர்ந்தது. எள் தானத்தை விட பொன் தானம் உயர்ந்தது. பொன் தானத்தை விட உணவு தானிய தானம் உயர்ந்தது. உணவு தானிய தானத்தை விட உயர்ந்த தானம் எதுவும் இல்லை. ஓ மன்னர்களில் சிறந்தோனே, உணவு தானியங்களை தானமளிப்பதன் மூலம் ஒருவர் தன் முன்னோர்களையும் தேவர்களையும் மற்றும் எல்லா ஜீவராசிகளையும் திருப்தி தருத்த முடியும். ஒருவர் தன் மகளை தாரை வார்த்து கொடுப்பது உணவு தானியங்களை தானமளிப்பதற்கு சமம் என கற்றறிந்த சான்றோர்கள் தெரிவிக்கின்றனர். உணவு தானிய தானத்தையும் பசுதானத்தையும் முழுமுதற் கடவுளே சமப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து வகையான தானங்களை விட மற்றவருக்கு ஞானத்தை அளிப்பதே மிக உயர்ந்ததாகும். வர்த்தினி ஏகாதசியை கடைபிடிப்பதால் ஒருவர் எல்லாவித தானியங்களின் பலனை அடைவர். தன் மகளை விற்று வாழ்க்கை நடத்துபவன் மிகப்பெரிய பாவத்தை செய்தவன் ஆகிறான். அத்தகையவன் கடைசி பிரளயம் வரும் வரை நரகத்திலேயே வாழ வேண்டியதன் ஆகிறான். ஆகையால் ஒருவன் தன் மகளை தாரை வார்க்கும் பொருட்டு எந்த ஒரு செல்வத்தையும் ஏற்கக்கூடாது. ஓ மன்னர்களின் மன்னவனே, ஒரு குடும்பஸ்தர் பேராசையின் காரணத்தால் செல்வத்திற்காக தன் மகளை விற்றால் அடுத்த பிறவியில் அவன் ஒரு புனை உடலை அடைகிறான். ஆனால் ஒருவன் தன் வசதிக்கேற்ப ஆபரணங்களால் தன் மகளை அலங்கரித்து ஒரு நல்ல வரனுக்கு தாரை வார்த்து கொடுப்பதால் தான் அடையும் புண்ணியத்தை யமராஜாவின் செயலாளரான சித்திரகுப்தனாலும் கணக்கிட முடியாது. இந்த ஏகாதசியை கடைபிடிப்பவர் வெங்கல பாத்திரத்தில் உண்ணுதல், மாமிசத்தை உண்ணுதல், கீரை தேன் போன்றவற்றை உண்ணுதல், மற்றவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சூதாட்டம், உறக்கம், வெற்றிலை பாக்கை சுவைத்தல், மற்றவர்களை குறை சொல்வது, பாவப்பட்ட ஒருவருடன் பேசுவது, கோபம் கொள்வது, பொய் சொல்வது ஆகியவற்றை ஏகாதசி என்று தவிர்க்க வேண்டும். மேலும் ஏகாதசிக்கு முன்தினத்திலிருந்தே செய்யக்கூடாத தகாதவற்றை தவிர்க்க வேண்டும். ஏகாதசிக்கு மறுநாள் வெண்கல தட்டில் உண்ணுதல், மாமிசம் மற்றும் தேனை உட்கொள்ளுதல், முடிவெட்டுதல், முகச்சவரம் செய்தல், உடலுக்கு எண்ணெய் தேய்க்கிறது, மற்றவர்களுக்கு படைக்கப்பட்ட உணவை உட்கொள்ளுதல்,
போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் சில விதிக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளை இந்த 3 நாட்கள் மட்டுமின்றி எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். ஒருவர் இந்த ஏகாதசியை விதிகளுக்கு உட்பட்டு கடைபிடித்தால் தன் எல்லா பாவ விளைவுகளும் அழிந்துவிடும் மற்றும் அவர் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார். ஒருவர் ஏகாதசி என்று விழித்திருந்து பகவான் ஜனார்த்தனனை வழிபட்டால் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளை அடைகிறார். யாரொருவர் இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது காதால் கேட்டாலோ அவர் நிச்சயமாக 1000 பசுக்களை தானம் செய்வதின் பலனை அடைவார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.